அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹரிணியை பதவி நீக்கவே முடியாது, அமைச்சர் பிமலின் பதிலடி. நாமல் மற்றும் ரணிலின் இழிவான செயல்கள் ஜனாதிபதியாகும் வாய்ப்பு கேள்விக்குறி. காரும் வேனும் மோதி கோர விபத்து, மூவர் பலி, 10 பேர் வைத்தியசாலையில். சர்ச்சைக்குரிய பெண் வர்த்தகர் திலினி பிரியமாலிக்கு பிடியாணை. கொலை சம்பவத்தில் கைதானவர் சிறையில் உயிர் மாய்ப்பு. கேகலிய ராம்புக் பெல்லவிற்கு எதிரான வழக்கு நீதிமன்றின் உத்தரவு. கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. கல்கிசை விடுதி சுற்றி வளைப்பு, சிக்கிய நபர். யாழில் போதைப் பொருளுடன் சுற்றி வளைக்கப்பட்ட இளைஞர்கள். தொழிலதிபர்களை கடத்தி கொடுமைப்படுத்தி பணம் பறித்த போலி இராணுவ மேஜர். தொடர்வென விரிவான செய்திகள். பிரதமர் பதவியிலிருந்தோ அல்லது கல்வி அமைச்சு பதவியிலிருந்தோ கலாநிதி ஹரணியமர் சூரியவை நீக்குவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் இரு பதவிகளிலும் தொடர்ந்து செயற்படுவார் என்றும் அரசுக்குள் இது குறித்து எந்தவிதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மீதான குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்றும் பிரதமரின் தலைமையில் அரசின் பணிகள் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வித்துறையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சீர்திருத்தங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்படும் என்றும் அதற்காக ஹரணியமர சூரியவின் தலைமை அவசியமானதாகும் என்றும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க சுட்டிக்காட்டினார். கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டுவர தீர்மானித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகிக்கக்கூடிய சாத்தியங்களே கிடையாது என இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியாக பதவி வகிக்க ராஜபக்சர்களுக்கு ஒரு தகுதியும் இல்லை என்று தெரிவித்துள்ளது. இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ராஜபக்ச குடும்பத்தின் அரசியலை மக்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். அவர்களுடைய வரலாறு தற்பொழுது குப்பை தொட்டியில் வீசப்பட்டு விட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு எவ்வித சந்தர்ப்பமும் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியானால் புதிய மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என கூறப்படும் கருத்துக்கள் நகைப்பிற்குரியவை என அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரணியமர சூரியவிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட தீவிர சேறு பூசல்கள் கண்டிக்கப்பட வேண்டியவை என அவர் தெரிவித்துள்ளார். பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மிக இழிவான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் கல்வி அரசியல் அமைப்பு நடவடிக்கைகள் திறந்த வெளிப்படை தன்மையுடன் கூடிய வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கல்வி வணிகமயப்படுத்துவதனை வன்மையாக கடுமையாக எதிர்ப்பதாகவும் குறிப்பாக பாடசாலைகளை மூடும் திட்டம் ஏற்புடையது அல்ல எனவும் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். அத்துடன் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக பல ஊழல் வழக்குகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவர் பல பிரச்சனைகளில் சிக்கியிருப்பதாகவும் அவருக்கு எதிரான பல குற்ற விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாக அவர் தெரிவித்துள்ளார். புத்தளம் முந்தல் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நவண்டகுளம் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். காரொன்றும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் காரில் பயணித்த 2 பெண்களும் ஆணொருவரும் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் சிக்கி காயமடைந்த மேலும் 10 பேர் சிகிச்சைகளுக்காக சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வாகன சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கத்தால் விபத்து நேர்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் முந்தல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சர்ச்சைக்குரிய பெண் வர்த்தகர் திலினி பிரியமாலிக்கு எதிராக கோமாகம நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. கோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அவருக்கு எதிரான வழக்கில் ஆஜராக தவறியதற்காக கோமாகம நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
பிரதிவாதி திலினி பிரியமாளி சார்பாக எந்த சட்டத்தரணியும் விசாரணைக்கு ஆஜராகாததால் குறித்த விசாரணை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கடந்த காலங்களிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் திலினி பிரியமாளி கைதாகி விடுதலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சிறையில் உயிரை மாய்த்துள்ளார். பள்ளிகள சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை அறையில் உயிர் மாய்ப்பு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாவனல்லையைச் சேர்ந்த 33 வயதான நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பள்ளிகள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிரான வழக்கை பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கெஹலிய ரம்புக்வெல, அவரது மகன் ரமித் ரம்புக்வெல, மகள் அமாலி நயானிகா ரம்புக்வெல மற்றும் அவர்களது பணியாளரான நிபுணி கிருஷ்ண ஜூனா ஆகியோருக்கு எதிராக லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கை மீண்டும் எதிர்வரும் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கெஹலிய அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தனது தனிப்பட்ட ஊழியர் குழாமில் வெளிநபர்களின் பெயர்களை சேர்த்து அவர்களுக்குரிய சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை தனது வங்கிக் கணக்குகளில் வரவு வைத்ததன் மூலம் ஊழல் செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு எதிராக லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது. இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் கூறப்பட்டுள்ளதாவது, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். பிற்பகல் வேளைகளில் மற்ற இடங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமேற்கு, மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, குருநாகல் மாவட்டங்களிலும் மூடு பனியுடன் கூடிய வானிலை காணப்படும். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கல்கிசை பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்டு வந்த விபச்சார விடுதியை சோதனைக்குட்படுத்தியதில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. கல்கிசை குற்ற புலனாய்வு பணியகத்தினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சந்தேக நபர் வெள்ளம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபர் கல்கிசை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. யாழில் ஐஸ் போதைப் பொருளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. அராலி பகுதியைச் சேர்ந்த 19 மற்றும் 30 வயதான இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் நடத்திய விசேட சோதனையின் போது குறித்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 5 கிராம் மற்றும் 39 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் என்பன மீட்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளுக்காக பின்னர் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் இராணுவ மேஜர் என்று கூறி செல்வந்தர்கள் மற்றும் தொழிலதிபர்களை கடத்துதல், மிரட்டுதல், பணம் பறித்தல் உள்ளிட்ட பல குற்றங்களுடன் தொடர்புடைய ஒருவர் நேற்று முன்தினம் பேலியகுட குற்றப்பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். பேலியகுட குற்றப்பிரிவு பணிப்பாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரொஹான் ஒழுகலவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது போலீசாரை ஏமாற்ற மேஜராக செயல்பட்டு பல்வேறு குற்றங்களை செய்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார்.
சந்தேக நபர் வெண்ணப்புவ பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் சீதுவில் தற்காலிக இடத்தில் தங்கியிருந்து இந்த குற்றங்களை செய்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ராணுவ மேஜர் என்ற போலி அடையாள அட்டையையும் தயாரித்த சந்தேக நபர் ராணுவ சீருடையில் இந்த குற்றங்களை செய்துள்ளார். அவரது கையெடுக்க தொலைபேசியை சோதனை செய்த போது பல்வேறு தொழிலதிபர்களை கடத்தி தாக்கி பணம் பறிக்கும் பல வீடியோக்கள் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரினால் மேற்கொள்ளப்பட்ட பல குற்றங்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பேலியகொட குற்றப்பிரிவு படிப்பாளர் ரோஹான் ஒடுகலவின் வழிகாட்டுதலின் கீழ் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.